السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما زال جبريل يوصي بالجار حتى ظننت يوارثه أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படி பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து வந்து பள்ளியில் யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் கேட்கின்றாரோ அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நாம் கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதை எடுத்துரைத்து இதனுடைய நன்மைகளை அவர்களும் பெற வேண்டும் என்று நாம் இந்த ஜும்மாவின் தினத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருகின்றன. அந்த கஷ்டங்களில் அக்கம் பக்கத்தினருக்கு நம்மளால் முடிந்த அளவு தொந்தரவு தரக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ அண்டை வீட்டுக்காரர்களுக்கோ யாருக்குமே நம்முடைய கரத்தாலோ கையாலோ வாயாலோ யாருக்குமே தீங்கை இழைக்கக்கூடாது. அப்படி தீங்கை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நம்முடைய கையாலோ கரத்தாலோ வாயாலோ அவர்களுக்கு
தீங்கை செய்துவிடுவோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் நரகவாசி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அந்த மக்கத்து நகரத்தில் அங்கு உள்ள மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அனுசரணை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அந்த மக்களிடத்தில் அவர்கள் எதை சொல்வார்களோ அதை அப்படியே செய்து காட்டுவார்கள். ஒரு சின்ன பிள்ளையாக அவர் நடந்து கொள்வார்கள். அந்த மக்களிடத்தில், அக்கம் பக்கத்தினருடைய வீட்டிலிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஒரு சிறிய பையன், அந்த பையனிடத்தில் நாம் எந்த ஒரு வேலை சொன்னால் அந்த பையன் வேலை செய்வானோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில், அந்த மக்கள் எதை சொல்வார்களோ எதை செய்வார்களோ அதை வாங்கிட்டு வா என்று சொன்னால் அதை உடனடியாக வாங்கிட்டு வருவார்கள். இதை அவரிடத்தில் கொடுத்து வா என்று சொன்னால் அவர்களிடத்தில் கொடுத்து வருவார்கள். அப்படி ஒரு அனுசரணையாக வாழ்ந்து காட்டினார்கள் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வேண்டி அங்கு உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்ட பெயரை வைத்தார்கள். அஸ்ஸாதிகுல் அமீன், இவர் உண்மையாளர், இவர் உண்மையை சொல்லக்கூடியவர், இவர் உண்மையை பேசக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் பெயரை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம், அண்டை வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றோம், நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒரு சிறிய வேலை, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தண்ணீர் அவர் பிடிக்க வந்தால் நாம் என்ன செய்கின்றோம், பிடிக்க கூடாது என்ற அந்த ஒரு காரணத்தை, அவர்கள் ஒரு பிரிக்க கூடாது என்று ஒரு திட்டத்தை தீட்டுகின்றோம், அவர்களுக்கு தீங்கை இணைக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அதிகமான உபகாரங்கள் தான் செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு பணிவிடைகள் அதிகமாக செய்து காட்டினார்கள். ஒரு கவிஞன் சொல்வான், நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அந்த கவிஞன் சொல்வான், இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், அத்தனை தலைவர்களும் அவர்கள் வெறும் சொன்னார்களே தவிர அவர்கள் செய்து காட்டவில்லை. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை, இதை செய்தும் காட்டினார்கள், சொன்னார்கள் மட்டுமல்ல செய்து காட்டி சொன்னார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார் அந்த கவிஞன். ஆகையினால அந்த கவிஞன் சொல்கின்றான், அந்த தலைவர் யார் என்று சொன்னால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அந்த கவிஞன் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் செய்து காட்டி சொன்னார்கள். வெறும் சொல்லவில்லை, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி நம்மிடத்தில் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவருடைய பெயர்,
அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டினுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் அந்த பையனிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அப்படி பார்த்து விட்டு வந்து தன்னுடைய மகனிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். மகனே, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எந்த சண்டை சச்சரவையும் எதையும் வைக்கக்கூடாது, எந்த சண்டையும் வைத்திருக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், நாளைக்கு உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, உனக்கு ஏதாவது ஒரு தொல்லை வரும்போது முதலாவதாக ஆள் நிற்பது யார் என்று சொன்னால் உன்னுடைய சொந்தக்காரன் அல்ல, உன்னுடைய பந்தக்காரன் அல்ல. உனக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் முதலாவதாக நிற்பது யார் என்று சொன்னால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஆகையினால உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனிடம் எந்த சண்டை சச்சரவும் எதுவும் வைக்காது, அவனிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் உபதேசம் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலைமை என்ன? நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அல்லது நம்முடைய கடைக்கு பக்கத்து கடைக்காரர்களிடம் இவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் கெட்டவனாக இருக்கிறேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் நல்லவன் நான் கெட்டவன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேள். அவன் நல்லவன் என்று சொல்லிவிட்டால் நீ நல்லவன், அவன் கெட்டவன் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நீ கெட்டவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சஹாபி இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நாம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனாக அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதை வைத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஜனாசா போகிறது. உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் அவர்களிடத்தில் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? எப்படிப்பட்ட மனிதன், ஒரு நல்ல மனிதன், இவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் கூப்பிட்டு விட்டானே, எவ்வளவு நல்ல மனிதன், மக்களுக்கெல்லாம் உபகாரமாக இருந்தாரே, மக்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் அனுசரணையாக நடந்து கொண்டாரே, இப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ் சீக்கிரமாக கூப்பிட்டு விட்டானே என்று சொல்லும் போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன அந்த ஜனாசா சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அந்த மனிதரை பார்த்து அந்த மனிதரை புகழ்ந்ததுடன் பாராட்டுவதுடன் இதை வைத்து அந்த மனிதரை சொர்க்கவாசி என்று சொன்னீர்களே, என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் ஷுஹதா, நீங்களே இந்த உலகத்திலே சாட்சியாளர்கள். நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அந்த மனிதரை பற்றி எந்த நல்ல விஷயங்களை சொன்னீர்களோ, ஆகையினால அல்லாஹ் தஆலா இதை வைத்து அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னொரு ஜனாசா போகிறது. அந்த ஜனாசாவை பார்த்து அந்த சஹாபாக்கள் திட்டினார்கள். இந்த ஜனாசாவில் போகக்கூடிய இந்த மனிதர் இந்த மக்களுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்தார், ரொம்பவும் தொந்தரவும் கொடுத்தார். மக்களை வாழ விடுவதில்லை. மக்கள் ஏதாவது செய்தார் என்று சொன்னால்
அவர்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். சீக்கிரமாக போய்விட்டாரு என்று அந்த சஹாபாக்கள் பேசிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் ஃபின்னார், இவர் நரகவாசி என்று சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை இரண்டு விதமாக பிரித்து காட்டுகின்றார்கள். ஒரு நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் இந்த மக்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்வதை வைத்துதான் அவர் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா என்று தீர்மானிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண் மற்றவர்களுக்கு தொல்லை அதிகமாக தருகிறாள். ஒரு பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அதிகமாக தொல்லை தருகிறார். தண்ணீர் பிடிக்க விடுவதில்லை. அன்றாடம் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை பிடிக்க விடுவதில்லை. ஆனாலும் கூட அந்த பெண் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் காலையிலே தொழுகிறாள், இரவு முழுக்க தொழுகிறாள், காலையிலே நோன்பு வைக்கிறார். அல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா செயல்களும் அது அன்றாடும் கடைபிடிக்கிறார். அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் அந்த பெண் என்ன செய்கிறாள்? அனைத்து விஷயங்களும் செய்கிறாள். ஆனாலும் கூட அந்த பெண் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தண்ணீர் பிடிக்க விடுவதில்லை என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே சாட்சி, அந்த பெண் நரகவாசி. அந்த பெண் நரகவாசி. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றவர்களுக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்து கூட, நீங்கள் செய்யக்கூடிய நல் விஷயங்கள் இபாதத்து கூட அது நாசமாகி போய்விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை வைத்து சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? அவர்களுக்கு நம்மளால நம்முடைய கையாலேயோ கரத்தாலேயோ எந்த தொல்லையும் தரக்கூடாது. அப்படி தந்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இவர்களால் நீ எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட, நீங்கள் ஜகாத்து கொடுக்கிறீர்கள், ஹஜ் செய்கிறீர்கள், நல்ல நல்ல இபாதத்துகள் செய்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அவர்கள் தொல்லை தந்தார் என்று சொன்னால் இந்த இபாதத்து கூட நரகமாகி விடுகிறது என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அரபி கிதாபில் பார்த்தேன். ஒரு ஷேக் இருந்தார். ஷேக் என்று சொன்னால் ஒரு நல்ல விஷயங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர். அவர்களுடைய சீடரும் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஷேக்கானவர் சீடரிடத்தில் சொல்கிறார், நேற்று நைட்டு என்னால் தூக்கமே வரல, என்னால் தூங்கவே முடியல அப்படி என்று அந்த ஷேக் சொல்கிறார். உடனே சீடர்கள் கேட்டார், ஏன் நீங்கள் தூங்கவில்லை, என்ன காரணம் என்று கேட்கும்போது அந்த ஷேக் சொல்கிறார், நேற்று எலி தொல்லை அதிகமாக விட்டது, என்னுடைய வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்தது, ஆகையினால என்னால் தூங்க முடியல என்று சொல்லும்போது சீடர்கள் சொல்கிறார், இதனாலயா உங்களுக்கு தூக்கம் வரல, தூங்க முடியல? எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு பூனையை வைத்து கொண்டீன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் ஒரு பூனையை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகமாக நல்ல தூக்கம் வரும், அதற்கு பிறகு உங்களுக்கு தொல்லையே இருக்காது என்று அந்த சீடர்கள் சொல்கிறார்கள். உடனே அந்த ஷேக் சொல்கிறார், ஹிஃப்துல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். என்ன நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுக்கு தூக்கம் வரல, இந்த எலி தொல்லையினால தூக்கம் வரவில்லை என்று சொன்னீர்கள், ஆகையினால ஒரு பூனையை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், இந்த எலியை ஓடிவிடும் என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டி நீங்கள் ஹிஃப்துல்லா, அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அப்போது சொன்னார்கள் அந்த ஷேக், நான் பூனையை வளர்த்து கொண்டேன், நான் பூனையை வளர்த்திருந்தேன் சொன்னால்
இந்த பூனையை கண்டு அந்த எலி ஓடி போய் பக்கத்து வீட்டுக்கு தொல்லை தந்து விடுமே, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு அல்லாஹ்விடத்தில் பதுவா செய்து விடுவானே என்று அதனால நான் அல்லாஹ்விடத்தில் பயப்படுகிறேன் என்று அந்த ஷேக் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவும் இல்லை, ஒரு எலி செய்த ஒரு பூனையை வளர்க்கிறதுனால என்ன அடுத்தவர்களுக்கு தொல்லை வந்து விடுமே என்று அவர்கள் பயப்படுகிறார். நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்கின்றோம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லைகள் தருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் தஆலா 2 மடங்கு நன்மைகள் கொடுக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உபகாரம் செய்தோம் என்று சொன்னால் நீங்கள் 2 பேருக்கு செய்த அந்த உபகாரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 2ஆக சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் 3ஆக பதியப்படுகின்றது என்று சொல்லி காட்டினார்கள். 3ஆக எப்படி என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆக எப்படி அவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான், வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்த நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. இன்னொன்று, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உறவினர் அல்லாதவருக்கு செய்த உபகாரம் செய்த நன்மை கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சொல்லினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3ஆக மாற்றினார்கள். எப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்த உபகாரம் ஒன்று, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்த உபகாரம், 2வது முஸ்லிமுக்கு செய்த உபகாரம், இன்னொன்று உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு செய்த உபகாரம் என்று 3ஆக கூலி கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 2வதாக சொன்னார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் முஸ்லிமாக இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்த உபகாரம் கூலி கொடுக்கப்படுகிறது, முஸ்லிமுக்கு செய்த உபகாரம் கூலி கொடுக்கப்படுகிறது, 2ஆக கூலி கொடுக்கப்படுகின்றது. 3வதாக சொன்னார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார், அவருக்கு செய்த உபகாரம் செய்த அந்த நன்மையை 1 மடங்கு கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றோம், அவர்களுக்கு அனுசரணை எப்படி செய்கின்றோம் என்று எல்லாம் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்கின்றேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. ஏன் வாஜிபாகிவிட்டது? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உங்களால் எந்த தொல்லையும் தரவில்லை, அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்தீர்கள், அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்தீர்கள், அவர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள், ஆகையினால உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஹக்கான விஷயங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஏதாவது உதவி இருக்குமானால், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானால் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. 2வது சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அவர்களுக்கு தேவை செய்யுங்கள், தேவை உடையவர்களாக ஆகுங்கள்.
மூன்றாவதாக சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவர்களுக்கு தேவை உடையவர்களாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வறுமையில் இருந்தால், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு நீ உன்னுடைய காசாலேயோ பணத்தாலேயோ உதவி செய்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக சொன்னார்கள், அவர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களுடைய உடல்நிலை விசாரிப்பீராக என்று சொல்லி காட்டினார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டில் அதாவது உன்னுடைய பக்கத்து வீட்டில் யாராவது மௌத்தாகி இருந்தால் அவருடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கான விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். ஆறாவதாக சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டி இருந்தால் அந்த வீட்டுக்கு மேலாக கட்டக்கூடாது. அப்படி கட்டுமானால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாடி வீடு கட்டி வைத்திருக்கிறார், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நீங்க வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிகராக கட்ட வேண்டும், அவருக்கு மேலாக கட்டக்கூடாது. அப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் கட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏழாவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஏதாவது நல்ல காரியங்கள், அவர்களுடைய வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தால் அந்த நல்ல காரியத்தில் அவர்களுடைய வீட்டில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்களுடைய வீட்டில் ஏதாவது கெட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் போய் நல்ல விஷயங்களை எடுத்துரையுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஒன்பதாவதாக சொன்னார்கள், அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கவலையாக இருந்தால் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். பத்தாவதாக சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது சால்னா சமைத்தால், குழம்பு சமைத்தால் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கள். அப்படி கொடுக்க முடியாவிட்டால் அந்த உங்களுடைய வீட்டுள்ளில் உள்ள வாசனை வெளியே போகாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கடமைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு கிதாபில் பார்த்தேன் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் துஆ செய்கிறார். எப்படிப்பட்ட துஆ? யா அல்லாஹ், எனக்கு நீ காசு பணத்தை அதிகமாக கொடு, ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு காசு செல்வ செழிப்பு அதிகமாக கொடு, ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய விஷயம் தானே, நாமளும் இப்படித்தானே செய்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், எனக்கு காசு பணத்தை அதிகமாக கொடு, ஆனால் ஒரு நிபந்தனை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்று அந்த மனிதர் துஆ செய்கிறார். உடனே அல்லாஹ் பார்த்தான், இவன் என்ன வித்தியாசமா துஆ செய்கிறானே, நாம் சொல்வது என்ன, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நாம் உங்களுக்கு அதிகமாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இந்த மனிதர் என்ன செய்கிறார்? எனக்கு அதிகமாக கொடு, எனக்கு செல்வ செழிப்பு அதிகமாக கொடு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்று கேட்கிறானே என்று அல்லாஹ் ஒரு நிபந்தனை போட்டான் அந்த மனிதனிடத்தில். அந்த மனிதனிடத்தில் மலக்குகள் மூலம் அந்த மனிதனிடத்தில் சொல்லி காட்டினான், நீ கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றேன், உனக்கு ஒரு நிபந்தனை, நீ எப்படி எனக்கு நிபந்தனை போட்டாயோ அதே போன்று உனக்கு ஒரு நிபந்தனை நான் போடுகின்றேன். என்ன என்று கேட்டான். நீ கேட்பதை, நீ என்னிடத்தில் கேட்கும் போது என்ன கேட்டாய்? எனக்கு அதிகமாக செல்வ செழிப்பு கொடு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது என்று கேட்டாய். அதே நிபந்தனை நான் சொல்கின்றேன், உனக்கு அதிகமாக கொடுக்கின்றேன், ஆனால்
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு. உனக்கு 1 மடங்கு என்று சொன்னால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே இந்த மனிதன் யோசித்தான், ஐயோ நாம் 1 மடங்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்தோம், நம்மளுக்கு கிடைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைத்தோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், நிபந்தனை போட்டான், உனக்கு 1 மடங்கு கொடுப்பேன், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு கொடுப்பேன் என்று சொன்னானே என்று யோசித்து அந்த மனிதன் சொன்னான், யா அல்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு கண்ணை போக்கு விடு, எனக்கு ஒரு கண்ணை எடுத்து விடு. அப்போ என்ன, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன ஆகும், 2 கண்ணு போயிடும் இல்லை. அந்த 2 கண்ணு வைத்து தானே அவன் சம்பாதிக்கிறான், சாதிக்கிறான், எல்லாமே செய்கிறான். ஆகையினால எனக்கு 1 கண்ணு இருந்தால் நான் சம்பாதித்து மேலே வந்துடலாம், அவனுக்கு 2 கண்ணும் போயிடுச்சுன்னா அவனால் சம்பாதிக்க முடியாது என்று எல்லாம் அந்த மனிதன் யோசித்தான். அந்த கட்டுரையில் சொல்லும்போது இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்களே என்று அவர்கள் கவலைப்பட்டு கூறினார்கள் என்று அந்த சம்பவம் வருகிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் மக்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு அதிகமாக உதவி செய்ய வேண்டும். அதிகமாக பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு உபகாரங்கள் செய்து அதனுடைய நன்மைகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.